சாதம் நான் வடிக்க தான் செய்வேன், வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொலைய வேக வச்சுக்கோங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். கரெக்டாக 3/4 டம்ளர் இருக்குது, ஊற்றிக்கலாம். காய்ச்சின பால் தான். கெட்டியான தயிர் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 25 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரை வந்து உருக்கலாம் கூடாது, அப்படியே போட்டுக்கோங்க. சூடான சாதத்தில் போடும்போது அதுவாகவே மெல்ட் ஆயிரும். அதுக்கு தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. 1/2 துண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து துருவி வச்சிருக்கேன். 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இஞ்சியை துருவி போடும் போது டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் துருவியே போட்டுக்கோங்க. தாளிச்சதை சேர்த்துக்கோங்க. சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பால் தயிர் எல்லாம் ஊற்றிருக்கோம், அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பட்டரை வந்து உருக்கிலாம் சேர்த்துடாதீங்க. உருக்கி சேர்த்துட்டா டேஸ்ட்டாகவே இருக்காது. அப்படியே சேர்த்துக்கோங்க. அது வந்து சாதம் வந்து சூடாக இருக்கும் போது தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாதம் வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம பட்டரை சேர்க்கும் போது நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், மெல்ட் ஆகிருக்கு. நல்லா மெல்ட் ஆகி சாதமும் நல்லா கொலைய வடிச்சுக்கோங்க. அப்போ தான் தயிர் சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் சாதத்தில் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம், கிரேப்ஸு, உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். சம்மர் வந்துட்டாலே இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா இதில் பால், தயிர், பட்டர் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லது இது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தயிர் சாதம் ரெடி ஆயிரும். பட்டர் மிக்ஸ் பண்ண தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் வந்து குக்கரில் வடிக்காமல், குக்கரில் பண்ணாமல் வடித்து பண்ணுங்கள். அப்போ தான் தயிர் சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சியை வந்து கட் பண்ணி போடாமல் துருவி போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.